பிசிஓடி நீர்க்கட்டிகள் பிரச்சனை, பீரியட்ஸ் ஆகலை, இர்ரெகுலர் பீரியட்ஸ், தொப்பை வருது, வெயிட் கூடுது, தொடர்ந்து ஒரு 10 நாள் இதை சாப்பிட சொல்லுங்கள். இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் தொப்பை இருக்குல்ல, ஃபேட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இது அழகாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். தொப்பை குறைக்குமா? தொப்பை குறைக்கும், தொப்பை குறைக்கும். இதை விட முக்கியமாக சொல்லணும்னா பீரியட்ஸ் பெயின் இருக்குல்ல, டிஸ்மெனோரியா, இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு அவ்வளோ வலி மாத்திரைகள் போடுவாங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் இதை சாப்பிட சொல்லுங்கள். பீரியட்ஸ் பெயினே இருக்காது. டெலிவரி முடிச்சுட்டு கர்ப்பப்பையில் வந்து கசடு இருக்குது, இப்போ வந்து நச்சுக்கள் இருக்குது, கர்ப்பப்பை சுத்தம் பண்ணணும், கர்ப்பப்பையிலேருந்து எல்லா கண்டென்ட் வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே இந்த முள்ளு முருங்கை வந்து ரொட்டி சுட்டு கொடுப்பீங்கல்ல, நீ ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஆண் வீட்டில் ஏன் வைக்கிறாங்கன்னு நான் அப்போ யோசித்தேன். ஏன்னா ஆம்பளை பசங்க வீட்டில் வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர மருமகளுக்கு என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்காக ஆகலை, பீரியட்ஸ் அப்போ வயிறு வலி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர அந்த பொண்ணு இனிமேல் நம்ம மக அவளுக்கு எல்லாம் இது பண்ணி காலகாலத்தில் நம்மளுக்கு பேரம் பேத்தி வரணும்னு இவங்க வீட்லேயும் நட்டு பால் ஊற்றி எல்லாம் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி முள்ளு முருங்கை கட்டையை எடுத்துகிட்டு வருவார் ஒருத்தர். அது எப்படி இருக்குன்னு நேரில் பார்க்கணும். நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டாக, எங்கள் ஊர் சைடில் அவ்வளோவா இல்லை, இங்கே செட்டிநாட்டில் எல்லாமே மருத்துவ இது இருக்கும். ஸோ நான் வந்து வருவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்த்தா நேராக மூங்கில் குச்சி எடுத்துகிட்டு வந்தார். ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சார், சந்தனம் வச்சார், குங்குமம் வச்சார். நடப்பறினார். நிறுத்துங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் 20 வருஷமாக முகத்துக்கால் நடத்துக்கு நான் தான் போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ நடுவே 3ஆவது நாள் நானே வந்து இந்த கம்பை எடுத்துகிட்டு போயிடுறேன். நீ கம்பு வாங்குவியா சொந்தமாக? ஒரு நாள் சடங்குக்கு நீ கம்பு வாங்குவியா அப்படின்னு கேட்டார். ஐயா, இது நடுறது எதுக்குன்னா, இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக காலங்காலமாக முகூர்த்த கால் ஊன்றது வந்து கல்யாண முருங்கை, அதனால அது பேர் கல்யாண முருங்கைனே வச்சுருக்காங்க.